ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பெங்களூருக்கு அருகில் மேகங்களை தோடும் அழகிய நந்தி ஹில்ஸ் மலை உச்சியில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான யோக நந்தீஸ்வரர் கோவிலை இன்று நாம் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலின் வரலாறு, சிவபெருமானுடன் உள்ள ஆன்மீக தொடர்பு, அற்புதமான கல் சிற்பங்கள், நந்தி ஹில்ஸின் இயற்கை அழகு, சூரிய உதயத்தின் மயக்கும் காட்சி மற்றும் இங்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய அம்சங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1478 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள நந்தி ஹில்ஸ் கர்நாடகாவின் மிகவும் பிரபலமான மலை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது பழங்கால கோவில்கள், கோட்டை சுவர்கள், இயற்கை எழில் மற்றும் ஆன்மீக அமைதியை ஒரே இடத்தில் அனுபவிக்க செய்யும் சிறப்புமிக்க இடமாக விளங்குகிறது. அப்படியானால் இந்த அற்புதமான பயணத்தை இப்போதே தொடங்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற அருமையான பயண வீடியோக்களை காண எங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். கர்நாடக மாநிலத்தின் சிக்கபல்லாபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நந்தி ஹில்ஸ் ஆங்கிலத்தில் நந்திதுர்க் அல்லது நந்திதூர் என்றும் அழைக்கப்படுகிறது என்பது கங்கா வம்சத்தினரால் கட்டப்பட்ட ஒரு பழமையான மலைக்கோட்டையாகும். இது தற்போது சிக்கபல்லாபூர் நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு பகுதியாகும். இம்மலைகள் நந்தி நகருக்கு அருகில் அமைந்துள்ளன. அர்காவதி, பொன்னையாறு, பாலாறு, பாபக்னி மற்றும் பென்னா ஆகிய ஆறுகள் இம்மலைகளிலிருந்தே உற்பத்தியாகின்றன. நந்தி ஹில்ஸில் சூரிய உதயத்தை காண்பது சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது. 1986ஆம் ஆண்டில் 2வது ஷார்க் உச்சி மாநாடு நந்தி ஹில்ஸில் நடைபெற்றது. நந்தி ஹில்ஸ் என்ற பெயர் இம்மலையின் உச்சியில் அமைந்துள்ள பண்டைய யோகா நந்தீஸ்வரர் கோவிலில் உள்ள நந்தி சிவபெருமானின் வாகனம் வழிபாட்டுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த மலைக்கு நந்தி பெட்ட அல்லது நந்தி துர்கா என்ற பெயர்களும் வழங்கப்பட்டன. கன்னடத்தில் பெட்டு என்பதற்கு மலை என்று பொருள். எனவே நந்தி பெட்டு என்பது நந்தியின் மலை என்ற அர்த்தத்தை வழங்குகிறது. வரலாற்றில் இந்த மலை பல்வேறு அரச வம்சங்களின் ஆட்சி காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது. பின்னர் இது நாண்டி ஹில்ஸ் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பிரபலமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலமாக அறியப்பட்டது. இன்றும் இந்த பெயர் சிவபெருமானின் பக்தியான நந்தியின் மகிமையையும் இம்மலையின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் நினைவூட்டும் அடையாளமாக விளங்குகிறது. பலார் ரிவர் நந்தி ஹில்ஸில் தொடங்கும் வரலாறு. பாலாறு தென்னிந்தியாவின் முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். இந்த நதி கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபுரா மாவட்டத்தில் உள்ள நந்தி ஹில்ஸில் உருவாகிறது. நந்தி ஹில்ஸ் சுமார் 4851 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் இங்கு பெய்யும் மழை நீர் சிறிய ஓடைகளாக உருவாகி பின்னர் ஒன்றிணைந்து பாலாறாக மாறுகிறது. பாலாறு எவ்வாறு உருவாகிறது? நந்தி ஹில்ஸ் ஒரு நீர்பிடிப்பு பகுதி, வாட்டர் ஷெட் ஆகும். மலைப்பகுதியில் பெய்யும் மழைநீர் பாறைகளின் இடைவெளிகள் மற்றும் சிறிய பள்ளத்தாக்குகள் வழியாக ஓடி பல நீரோடைகளை உருவாக்குகிறது. இந்த நீரோடைகள் ஒன்றிணைந்து பாலாறு என்ற நதியாக உருவாகுகின்றன. பாலாற்றின் பயணம். பாலாறு மொத்தம் சுமார் 348 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. கர்நாடகா சுமார் 93 கிலோமீட்டர், ஆந்திர பிரதேசம் சுமார் 33 கிலோமீட்டர், தமிழ்நாடு சுமார்
222 கிலோமீட்டர் இறுதியாக தமிழ்நாட்டின் வயலூர் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. பாலாறு ஏன் மணல் நதி என்று அழைக்கப்படுகிறது? பாலாற்றில் ஆண்டு முழுவதும் நீர் ஓடுவதில்லை. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் மட்டுமே அதிக நீரோட்டம் காணப்படும். மற்ற காலங்களில் நதிப்படுகையின் மணலுக்குள் நீர் ஊறிச் செல்லும். இதனால் பாலாறு நிலத்தடி நீரை நிரப்பும் முக்கிய நதியாக கருதப்படுகிறது. வட தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் மற்றும் நகரங்களின் கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் இந்த நதியின் நிலத்தடி நீரை நம்பியுள்ளன. சுவாரஸ்யமான தகவல்: நந்தி ஹில்ஸ் ஒரு நதியின் பிறப்பிடம் மட்டுமல்ல, பாலாறு, அர்காவதி, தென்பெண்ணையாறு, பாப்பாக்னி உள்ளிட்ட பல முக்கிய நதிகள் உருவாகும் அரிய நீர்பிடிப்பு மலைப்பகுதியாகும். நந்தி ஹில்ஸின் மிகப்பெரிய சிறப்பு அதன் சூரிய உதய காட்சி. அதிகாலை நேரத்தில் மலை உச்சியை சுற்றி வெண்மையான பனிமூட்டம் பரவி இருக்கும். சூரியன் மெதுவாக உதிக்கும் போது வானம் ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் அலங்கரிக்கப்படுகிறது. பல நாட்களில் மேகங்கள் மலைக்கு கீழே மிதப்பது போல தோன்றும். அதனால் நீங்கள் மேகங்களுக்கு மேலே நின்று சூரிய உதயத்தை பார்ப்பது போன்ற அரிய அனுபவத்தை பெறலாம். இதுவே நந்தி ஹில்ஸை புகைப்பட கலைஞர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் மிகவும் பிடித்த இடமாக மாற்றியுள்ளது. மலை முழுவதும் உயரமான மரங்கள், இயற்கை செடிகள் மற்றும் பசுமையான காடுகள் காணப்படுகின்றன. அதிகாலை நேரத்தில் மரங்களின் இலைகளில் பனித்துளிகள் மின்னும் காட்சி மனதை கவர்கிறது. இந்த காடுகள் மழை நீரை நிலத்தில் உறிஞ்சி பல சிறிய நீரோடைகள் உருவாக உதவுகின்றன. நந்தி ஹில்ஸ் தென்னிந்தியாவின் முக்கியமான நீர்பிடிப்பு வாட்டர்ஷெட் பகுதிகளில் ஒன்றாகும். நந்தி ஹில்ஸ் இயற்கை மட்டுமல்ல, வரலாறும் நிறைந்த இடமாகும். மேற்கு கங்க அரசர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகிய பல ஆட்சியாளர்கள் இந்த மலைக்கு முக்கியத்துவம் அளித்தனர். மலை உச்சியில் உள்ள கோட்டை சுவர்கள், பழமையான வாயில்கள், யோக நந்தீஸ்வரர் கோவில் மற்றும் டிப்பூஸ் டிராப் ஆகியவை இன்று வரை அந்த வரலாற்றை நினைவூட்டுகின்றன. மலை ஏறும் சாலை பல வளைவுகளுடன் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வளைவிலும் புதிய காட்சிகள் காத்திருக்கின்றன. மழைக்காலம் மற்றும் குளிர்காலத்தில் மேகங்கள் சாலையையே மூடிவிடும். காரில் அல்லது இருசக்கர வாகனத்தில் இந்த பாதையில் பயணிப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகும். நந்தி ஹில்ஸ் என்பது ஒரு சாதாரண மலை அல்ல. இது இயற்கை அழகு, ஆன்மீக அமைதி, 1000 ஆண்டுகளை கடந்த வரலாறு, அரிய பறவைகள் மற்றும் உயிரியல் வளம், குளிர்ச்சியான காலநிலை, சாகச பயணம், அற்புதமான சூரிய உதயம் என அனைத்தையும் ஒரே இடத்தில் வழங்கும் அரிய சுற்றுலா தலமாகும். ஒருமுறை நந்தி ஹில்ஸுக்கு சென்றால் அதன் குளிர்ந்த காற்று, மேகங்களின் அழகு, அமைதியான சூழல் மற்றும் மலை உச்சியிலிருந்து தெரியும் இயற்கை காட்சிகள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவாக மனதில் நிற்கும். நண்பர்களே, மேகங்களை தொட்டு பார்க்கும் அனுபவம், மனதை அமைதிப்படுத்தும் இயற்கை, 1000 ஆண்டுகளை கடந்த வரலாறு, ஆன்மீக அமைதி மற்றும் அற்புதமான சூரிய உதயம், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க வேண்டுமெனில் நந்தி ஹில்ஸ் கண்டிப்பாக உங்கள் பயணப்பட்டியலில் இருக்க வேண்டிய இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அப்போதுதான் இந்தியா மற்றும் உலகின் அற்புதமான சுற்றுலா தலங்கள் பற்றிய எங்கள் புதிய வீடியோக்களை முதலில் பார்க்க முடியும். அடுத்த ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் SPR வீல்ஸ் டிராவலர். பயணம் தொடரட்டும். உலகம் முழுவதும் ஒன்றாக சுற்றி பார்ப்போம்.